நம்ம எங்கே இருக்கோன்னா இப்போ கரெக்டாக பவர் சத்திர ஏரியாவில் அன்னதானம் நடக்குது. இந்த சைடு ஃபுல்லாக அன்னதானம் நடக்குது. நண்பர்களே கூட்டம் சரியான கூட்டம் இந்த வருஷம். போன வருஷம் கூட அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த வருஷம் பயங்கர கூட்டமாக இருக்குது. வெயில் சரியான வெயில் நண்பர்களே, சரியான கூட்டம். வெயிலும் சரியான வெயில் இந்த டயத்தில். கூட்டத்தை பாருங்க, சரியான கூட்டம். வெயில் குத்திருக்கா பாருங்களா. மேலே முதுகில் வந்து அந்த ஈட்டி இதை வச்சு கொக்கி மணி வச்சு குத்தி வாயில் வந்து வெயில் குத்திருக்காங்க. அங்கே பக்கத்தில் ஒரு காலை இழுத்து விடுதாங்க. அந்த ஊஞ்சல் மணி ஆடுத மணி காமிக்கிறவாங்க. பின்னாடி கல் லோடு வச்சுருக்காங்க. கல் வந்து ஃபுல் லோடு வச்சுருக்காங்க. மேலேங்களையும் ஏற்றி இறக்குதாங்க. அடுத்து வருதுங்க கூட்டம், சரியான கூட்டம் நண்பர்களே. இது வந்து தென்காசிபுரம் ரோடு. இப்போ நம்ம எடுக்க மாற்றினா அந்த சைடு தான் தென்காசிபுரம் ரோடு. அது வந்து கடையம்போர் சைடு ரோட்டில் ஒரு ரோடு இருக்குது. இது வந்து திருநெல்லிப்பூர் ரோட்டில் இந்த ரோடு வந்து எடுத்து வருதாங்க. சரி ஊஞ்சல் மணி ஆடுறா. பால் கூட எடுத்து தராங்க.
ஊசி ஊற்றி பாருங்க முதுகில் குறுக்கில். ஊசிட்டு வந்து மாதிரி அப்படி நம்ம கோயிலில் போயிடும். கோயிலில் எப்படின்னு பார்ப்போம். மூக்கில் வேலு குத்திட்டு பாருங்க. அந்த சாமி பாருங்க மூக்கில் வேலு குத்திருக்கு. அதில் 2 சாமி இருக்கு பார்த்தீங்களா. 3 சாமி மாலை போட்டுருக்காங்களா. ஒரு சாமி வந்து கரெக்டாக மூக்கில் வேலு குத்திருக்காங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தது. இப்போ ஒரு கூட்டம் இல்லை. அந்தளவுக்கு கூட்டம் கலைஞ்சிருச்சு. கூட்டம் கம்மியாயிட்டு. அப்படி இதெல்லாம் வேலு குத்தி வந்தது வண்டிகள். அந்த வண்டி வெயிலுக்காக
கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. பகல் திருவிழாவோட நைட் திருவிழா தான் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. டிராஃபிக்கை பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. ஒவ்வொரு டிராஃபிக்கு பயங்கரமாக இருக்குண்ணே. வீட்டில் போயிருமா பைக் அங்கோடி பேரையா பைக் எங்கே விட்றான்னு தெரியல. எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எவ்வளோ பைக் இங்கே விடுறேன். இப்போ இதோட ஸ்டாப்புங்க. இதோட அப்படியே லெஃப்ட்டில் விட்றாங்க உங்களுக்கு. பைக் இதை ஃபுல்லாக இதில் பார்க்கிங் பண்ணிடுவாங்க. அப்பா இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. எங்கே பைக்கு காலையில் ஏற்றிடுவாங்களோன்னு பயம். ஜொலிக்கு தானே பவர் சித்திரமே காலில் வந்திருக்கேன். இந்த ஒரு ரோடு மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. மிச்சம் அந்த சைடெலாம் பார்த்தேன்னு வச்சுக்கிங்க சரியான கூட்டம். வெயில் சரியான வெயில். ரெடி வேறு அன்னதானம் மட்டும் பாரு. ஆ வெளியில் எவ்வளோ சொல்லிக்கிறதுக்கு பௌர்ணத்திற்கு வந்து கூட்டம் வந்து இன்றைக்கி இந்த வருஷம் ரொம்ப பயங்கர கூட்டம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பயங்கர கூட்டம் இந்த வருஷம் பௌர்ணத்தில். அது இந்த நைட்டு மதியம் கூட அந்தளவுக்கு கூட்டம் தெரியலை. ஆனால் ராத்திரி வந்து கூட்டம் சரியான கூட்டம். இந்த வருஷம் கூட்டம் எப்படின்னா இருக்குது செம்மையாக இருக்குது. இந்த வருஷம் பயங்கர கூட்டம் வந்து போன வருஷம் கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. லேட்டாகிடும் வேறு லெவலில் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். கச்சேரி பிஆர்எஸ் ஆண்டா லேண்டிங்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் தான். TN76 ராம்புரோ நம்ம பையன் தான். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருவிழாவை மட்டும் பாருங்கள். முருகர் வெண்ணிமலை முருகர் கோவில் பவர் சத்திரம் செம்மையாக இருக்கும். கச்சேரி நடக்கும். முக்கா ஒவ்வொருதுலேயே ஆட்டம் கரகாட்டம் கச்சேரின்னு முக்கா எல்லா இடத்துலையும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஜாலியாக இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சீரியல் எடுத்து வச்சு வாயில் எடுக்கணும் புரியுதா? இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த இடத்துல நிறைய கடையாக இருக்குண்ணே. போன இடத்துல இந்த இடத்துல கடை இல்லை. கடை இல்லை. இவர் தான் எல்லாமே இங்கே ஹீரோ. சரியான கூட்டாங்க. மெயின் பஸ் ஸ்டாண்டில் பவர் சத்திரம் ஏரியாவில் இந்த மாணி கூட்டம் வேறு எங்கே இருக்குமான்னு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள் ஹைவே ரோட்டில் இவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். ஹைவே ரோடு பிளாக் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் முக்கு கச்சேரியாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 6 கச்சேரி வச்சிருக்க மாதிரி தெரியுது. எத்தனை கச்சேரி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு கச்சேரி பார்த்துருக்கோம். அடுத்து என்ன இருக்கு பாருங்க. படம் மட்டும் இருக்குது. ஜவுளி கடையை சொல்லிக்கிறத இந்த ஒரு தகவல் என்பதை உங்களுடைய அன்பின் ஆதரவால் தெரிவித்துக் கொள்கிறோம். மெயின் ஏரியாவில் சிட்டியில் நான்முக்கு ரோட்டில் எவ்வளோ கூட்டம் பாருங்க. சீரியமா கடை கட்டுது இந்த இடத்துல.
இங்கேருந்து எங்கே கச்சேரி பார்க்கணும்னு நமக்கே தெரிய மாட்டேங்கி அந்தளவு ஆர்வமாக இருக்குது இந்த ஊரில். கூட்டம் எப்படி இருக்கு? வணக்கம் நண்பர்களே, டிஆர்எஸ் ஆண்டாள் யூடியூப் சேனல் T76 ராம்புரம். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்க. எங்கள் ஊரில் கோயில் திருவிழா வெண்ணிமலம் முருகன் கோவில். கோயில் எப்படி இருக்கு பாருங்க, கூட்டத்தை பாருங்க, தூக்கிட்டேன் செம்மையாக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். எங்கள் ஊர் எப்பவுமே கெத்து தான். சரியான கூட்டம் பயங்கரமாக இருக்கு. அறிவில்லை அவர் சித்தப்பா வழி நடத்தாரோ. இப்போதைக்கு இந்த டீமில் 3 பேர் தான் வந்திருக்கோம். இன்னும் டீம் இருக்குது, அது மீண்டும் பார்ப்போம். அடுத்த டீம் வரதில் காமிக்கிறேன். இந்த கோயிலோட சுற்றி மெயின் ரோட்டோட தான் பார்த்தோம். முதல்ல கோயில் உள்ளே போக போகிறோம், ஆர்ச்சி உள்ளே காமிக்கிற மாதிரி. கோயில் எப்படி காமிக்கிறேன். கோயிலில் தான் என்ட்ரன்ஸ், ஆர்ச்சி தான் ஆர்ச்சி. இதுதான் அந்த ஆர்ச்சி. கோயில் உள்ளே போகிறது ஆர்ச்சி. இப்போ நம்ம வந்து மெயின் ரோட்டில் தான் சுற்றி உள்ளதை காமிச்சிருந்தேன். என்ட்ரன்ஸ் உள்ளே போயுமே திருடர்கள் இப்போ கொண்டு வந்துருக்காங்க. கிராமத்துக்குள்ளேயும் திருடர்கள் நிறையா இருப்பாங்க, செயின் திருடுவாங்க, ஏகப்பட்டே இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கரம் கூட்டம். நாட்டந்துக்கிட்டு வந்துடுமா, எவ்வளோ கூட்டம் பாருங்க. நடந்துடும் அவ்வளோ கூட்டமே இல்லை நேற்று, இன்னைக்கு பயங்கர கூட்டம். கப்பல்காரங்க பெரிய சூழல் வாங்க. ஆட்டம் அப்படி ஜோடிக்க பறக்க மேலே பேர் சூடா அதெல்லாம் பறக்க வாங்க புரியாத. செயின் திருடர்கள் ஒடிக்குதப்பா அங்க மாதிரி. நைட்டு சீரியல் என்ன மாதிரி போட்டுருக்காங்கண்ணே இந்த இடத்துல. கையில் கொடுத்தது வீட்டுக்கு கொண்டு போங்க. இப்போ சாமி கிட்ட போறாங்க, அந்த பூ ஏற்கனவே அர்ச்சனை பண்ண பூ, சாமிக்கு அர்ச்சனை பண்ண பூவை ஒரு கையில் கொடுத்தாங்க. அதை அப்படி வீட்டுக்கு போடுறாங்க. சாமி கிட்ட எல்லாருடைய விருப்பமும் ஒரு நாட்டுப்புற பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அதுவும் பாட்டுக்கு. அதனால உங்களுக்காக பாடி நீங்கள் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு
ஹாப்பியா சந்தோஷமா அப்படியே மகிழ்ச்சியா
இதுல